இப்போ பாருங்கள், ஒரு போட்டில் பாருங்கள், ஒரு கடலில் ஒரு போட் போகுது. அது பாருங்கள், அலை இல்லாத நேரத்தில் காற்றை இல்லாத நேரத்துலையும் போகும். யோசிச்சு பாருங்கள், அவரோட குறிக்கோள் என்ன? அங்கே போகணும். ஆனால் பாருங்கள், அலை இருந்தாலும் அவர் போவார், காத்திருந்தாலும் அவர் போவார். இப்போ பாருங்கள், அலை இல்லாட்டித்தான் நான் போவேன், அலை இல்லாட்டித்தான் நாங்கள் போவோம், அலை இருந்தால் போக மாட்டேன்னு சொன்னால் என்ன செய்த? அவரோட குறிக்கோளுக்கு போகலாமா? இப்போ பாருங்கள், அவர் அலை இருக்கக்குள்ளையும் போகிறாரு, அலை இல்லாமல் இருக்கக்குள்ளையும் போகிறாரு, காத்திருக்கக்குள்ளையும் போகிறதுக்கு என்ன? அந்த என்ஜின் பாருங்கள் என்னையும் அவரை பலப்படுத்தணும். அந்த என்ஜினை அவர் என்ன செய்யணும்? அவரோட நோக்கம் பாருங்கள், எங்களோட குறிக்கோள் அடைகிறோம் அப்படின்னா என்னுடைய என்ஜின் பலம் மாறிக்கணும். ஏனெண்டா இந்த கடலில் சில நேரம் அமைதியாக இருக்கும், சில நேரம் என்ன செய்யும்? காத்தடிக்கும், சில நேரம் அலை வரும். அப்போ நாங்கள் என்ஜின் பலமாக இருந்தால் தான் எங்களை குறிக்கோளை நாங்கள் போய் அடையலாம். இப்போ பாருங்கள், இந்த கடல் மாதிரி இந்த உலகத்துக்குள்ளே நாங்கள் பாருங்கள் பல நம்மளை குறிக்கோளை அடையணும். பலதரப்பட்ட பிரச்சனை. ஒரு நாளைக்கு பாருங்கள் நல்லா இருக்கும், இன்னொரு நாளைக்கு பாருங்கள் துன்பமாக இருக்கும், இன்னொரு நாளைக்கு பாருங்கள் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் முதல்ல எங்களோட என்ஜினை பலப்படுத்தினா உலகத்தில் என்னதான் வந்தாலும் பாருங்கள் எங்களுடைய குறிக்கோளை நோக்கி நாங்கள் போயிட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பாருங்கள் எடுத்துக்கொள்ளலாம் தானே? சிந்திச்சு பாருங்கள். அப்போ இதுக்கு என்ன வேணும்? நாங்கள் பாருங்கள், இந்த உலகத்தில் எங்களுக்கு ஒரு தடை இருக்கி, அந்த தடை இல்லாமல் ஆகிறதுக்கு என்னையும் நாங்கள் ஒரு குருவை சரணடைஞ்சு பாருங்கள், அந்த தடை இல்லாமல் போகிறதுக்குரிய வழி அவர் காட்டும் போது பொறுமையாக அதை கேட்டு நாங்கள் கடைப்பிடிக்கும் போது உலகத்தில் நாங்கள் என்னென்ன இந்த தடை இல்லாமாக்குற விஷயங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். எதிர்மறையான சிந்தனை, குறை கதைக்கிற இப்படிலாம் இருக்கும். நாங்கள் ஒரு சங்கல்பம் கொள்ளணும் என்னன்னா, இதுகளெல்லாம் நீ எடுக்கல, இதுகளால் தான் பாருங்கள் எங்களுக்கு துன்பம் வந்திருக்கு, இதெல்லாம் எடுக்காமல் இனி நாங்கள் பாருங்கள் எங்களுடைய காரியங்களை சரியாக இயன்ற அளவு செய்யணும், எல்லோரோடையும் இயன்றளவு அன்பாக பழகணும். நான் பாருங்கள் 10 நிமிஷம் உண்டான ஒரு காலை மாலை கடவுளை நினைக்கணும். இப்படி சரியாக நாங்கள் நினச்சி வரக்குள்ள டைமுக்கு நாங்கள் இப்படிப்பட்ட நல்ல இடத்துக்கெல்லாம் போகலாம்.